வாழ்க்கை என்பது புயலிலிருந்து தங்குமிடம் தேடுவது அல்ல, நடனம் கற்றுக்கொள்வது பற்றியது. மழையில் நடனம் ஆடுவது, ஒவ்வொரு நாளும் சண்டைதான் வாழ்க்கையே தாக்குகிறது. ஆனால் நீங்கள் எதிர்த்து போராடாத ரகசியம் இங்கே உள்ளது. நீங்கள் எதையாவது போராடுகிறீர்கள். உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். உங்கள் இலக்குகள் உங்களின் மிகச் சிறந்தவை. உங்களில் சிலர் சண்டை சத்தம் ஏன் சோர்வாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். நான் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் உங்களிடம் கேட்கிறேன், அங்கு வந்த ஒரு வெற்றிகரமான நபரை நீங்கள் எப்போதாவது சந்தித்தீர்களா? அதை எளிதாக எடுத்துக்கொள்வது நிச்சயமாக வெற்றியல்ல. அது இதய மயக்கத்திற்காக அல்ல. போராடுபவர்கள், கனவு காண்பவர்கள், கடினமானதாக இருக்கும்போது வெளியேற மறுப்பவர்கள். ஆனால் சண்டையிடுவது பற்றிய விஷயம் இங்கே குத்துக்களை வீசுவது மட்டுமல்ல, உத்திவிடா முயற்சி மற்றும் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய மனநிலையை பற்றியது. ஒரு குத்துச்சண்டை வீரர் தனது உடலை பயிற்றுவிப்பது போல உங்கள் மனதையும் பயிற்றுவிக்கவும். ஏனென்றால் வாழ்க்கை உங்கள் மீது வீசும். எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். என்னை நம்புங்கள், இது 2 வகைகளால் நிறைந்த உலகம். நிறைய எரியும் சாக்குப்போக்கு சொல்பவர்கள் மற்றும் முன்னேறுபவர்கள். யார் நீங்கள் என்னால் அதை செய்ய முடியாது என்று கூறும் வகை நீங்கள், அல்லது எப்படி என்று கூறும் வகை நீங்கள். நான் இதை செய்ய முடியுமா என்று நான் இப்போதே உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். உண்மையில் அதை செய்வதற்கு அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை விளக்குகிறது. ஆனால் முன்னேற்றம் செய்பவர்கள் அவர்கள்தான் மாற்றுகிறார்கள். உலகம் அவர்கள்தான் கலையை உருவாக்கும், புத்தகங்களை எழுதும், வணிகங்களை உருவாக்குகிறார்கள். மற்றும் பெரும்பாலான மக்கள் மட்டுமே கனவு காணும் வாழ்க்கை வாழ்க. அதனால் நீங்கள் எப்படி ஆகிறீர்கள்? முன்னேற்றம் செய்பவர் அதை எடுப்பதை நிறுத்துவதற்கான ஒரு எளிய முடிவுடன் தொடங்குகிறது. சாக்குப்போக்குகள் மற்றும் உங்கள் அச்சங்களை எதிர்கொள்வதற்கான முடிவை எடுக்கத் தொடங்குங்கள். உனக்கு என்ன வேண்டும் என்று போராடுவதை ஒருபோதும் நிறுத்தாதே. அது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. எப்பொழுதும் வைத்திருப்பது மதிப்புக்குரியது எதுவும் இல்லை. ஆனால் இது மதிப்புக்குரியதாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் கடக்கிறீர்கள். போராளியின் மனநிலை அவை அனைத்தும் உங்களை விட உங்களை வலிமையான, புத்திசாலியாகவும் திறமையாகவும் ஆக்குகின்றன. ஒவ்வொரு முறையும் இப்படி பற்றி யோசிப்பதற்கு முன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் சண்டையிடுவதை விட்டு விடுவதற்கு பதிலாக உங்கள் குணாதிசயத்தை உருவாக்குகிறீர்கள். பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் அப்படியல்ல. நம்மை பற்றிய சிறந்த பதிப்பாக மாறிய பிறகு ஒரு கணம் நடைமுறைக்கு வருவோம். நீங்கள் பலமுறை வீழ்த்தப்பட்ட போது, எல்லாம் தவறாக நடப்பதாக தோன்றும் போது நீங்கள் எப்படி சண்டையிடுகிறீர்கள்? நீங்கள் முதலில் எழுந்திருக்க முடியும் என்பதில் உறுதியாக இல்லை. நீங்கள் ஏன் முதலில் சண்டையிட ஆரம்பித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உன்னுடைய பெரிய குறிக்கோள் என்ன? காலையில் படுக்கையிலிருந்து உன்னை எழுப்பும் அந்த கனவு என்ன? விஷயங்கள் இருட்டாகும் போது ஒளியை வழிநடத்தும் நீங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். மற்ற போராளிகளுடன் நீங்கள் 5 பேரின் சராசரி என்று சொல்வதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதிக நேரத்தை நன்றாக செலவழிக்கிறீர்கள். நீங்கள் வெளியேறுபவர்களால் சூழப்பட்டிருந்தால் அது உண்மைதான். நீங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று யூகிக்கவும். ஆனால் உங்களை சுற்றியிருப்பவர்களும் இருந்தால் அந்த ஆற்றல் என்னதான் தொற்றிக்கொண்டாலும் அதை தொடர்ந்து தள்ளும். சண்டையை நிறுத்த வேண்டாம். நீங்கள் கீழே இருக்கும்போது அது உங்களை உயர்த்தும். நீங்கள் 3வது இடத்தில் சிக்கிக் கொண்டதாக உணரும் போது உங்களை முன்னோக்கி தள்ளும். நீங்கள் பயந்த அந்த தொலைபேசி அழைப்பை நீங்கள் எவ்வளவு சிறியதாக செய்தாலும் வெற்றிகள் அதை நீங்கள் செய்ததை கொண்டாடுங்கள். கடைசியாக நீங்கள் தள்ளி போட்ட அந்த திட்டத்தை ஒவ்வொரு அடியிலும் கொண்டாடுங்கள். முன்னோக்கி ஒரு வெற்றி மற்றும் அந்த வெற்றிகளை ஒப்புக்கொள்வது 4வது இடத்தை பெறுவதற்கான உந்துதலை தரும். இது உங்களுக்கு முக்கியமானது. உங்கள் பின்னடைவுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விகள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் கற்றுக்கொண்டால் தோல்வி என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு பின்னடைவும் மீண்டும் வருவதற்கான ஒரு அமைப்பாகும். எனவே விஷயங்கள் உங்கள் செல்லாத போது மனம் தளராமல் ஆர்வமுடன் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஸ்டெப்